அது மாதிரி நான் கண்டினியூஸாக ஆக்ஷன் தான் பண்ணுவேன். இப்போ இருக்கிற இவங்க கூடலாம் பண்ணணும்னு, அதாவது வெல் நோன் ஆர்ட் ஏலிஸ்டர்ஸ் இருப்பாங்கல்ல, ஹீரோஸ், அவங்க கூட பண்ணணும்னு. ஒன் தட் கோயிங் அவே ஃப்ரம் மூவி இண்டஸ்ட்ரி, அவர் தான் கூட பண்ணணும். பட் அவர் திரும்பி வந்தாருன்னா அவர் கூட பண்ணுவேன். அவரு இல்லை, அப்போ வந்தவொன்னு பண்ணுறேன். ஏங்க, நேற்று முன்னாடி மலேசியாவில் நடந்துச்சு இல்லை, யார் அவர் தான் விடுங்க. இப்படிலாம் கேட்க உங்களுக்கே தெரியும். இப்போ வர எல்லா பெரிய படமும் கதை இல்லாதனால தானே ஒரு 10 நாளே தேட்டரில் காலியாக இருக்கு. அதுதான் உண்மைங்க. ஆமாம், அடிச்சு சொல்கிறேன், சீரியஸாக சொல்கிறேன். எழுதுங்க, இதை ஃபஸ்ட்டு எழுதுங்க. நீங்கள் உண்மையாக சொல்கிறேன். நான் எனக்கு சினிமா வரணும்னு ஆசை காரணம், நான் ஒரு பாட்டு பண்ணணும், ராஜா சாரோட மியூசிக்கில் ஒரு பாட்டு பண்ணணும். ஃபர்ஸ்ட்டு மூவின்னு சொல்லுவாங்க தமிழில். முன்னாடி 30 இயர்ஸ்க்கு முன்னாடி யாரோ, ஐ டோன்ட் நோ, இந்தியன் சினிமாவில் லாஸ்ட் இயர்ஸ் தான் நான் கற்றுட்டு இருக்கேன். சொன்னாங்க யாரோ விஜய் சம்திங், யா. ஸோ அவங்க தான் பண்ணியிருக்காங்க. இந்த மூவியில் ஒரு 5 ஃபைட் சீக்வன்சஸ் இருக்குது. எல்லாமே தேவையான சீக்வன்ஸ் தான். அது எல்லாமே ரொம்ப எஃபோர்ட் பண்ணி கஷ்டப்பட்டு பண்ணது எல்லாமே. அது ஏன்னா எல்லாமே ரோப் ஷாட்ஸ். எனக்கு நீங்களே பார்த்துருப்பீங்க, எல்லாம் ஃப்ளை பண்ணி பறந்து அடிச்சுருக்குலாம். இந்த கதையோட இதே வேற. ஏன்னா டைரக்டர் இந்த கதை எனக்கு ஸ்கிரிப்ட் சொன்னப்போ, அந்த ஸ்கிரிப்டோட ஒரு பிளாட்டு, அதாவது ஒரு தேட்டரில் போய் பார்த்தாங்கன்னா அது கடைசியில் அந்த பிளாட் இந்த கடைசியில் தான் தெரியும். அது வரைக்கும் அவங்க தேட்டரில் உட்காந்து தான் ஆகணும். அந்த மாதிரி ஒரு இது மோஸ்ட்லி இப்போ வர மூவிஸ் இல்லை, ஸ்டோரிஸே இருக்கிறது இல்லை. ஸோ இந்த நம்ம மூவியில் ஒரு அழகான ஒரு ஸ்டோரி இருக்குது. அது அது எதுக்கு சர்ப்ரைஸாக என்ன நடக்குதுன்னு ஒரு த்ரில்லிங். ஸோ இது த்ரில்லிங் ஆக்ஷன் த்ரில்லர் தான் சொல்லணும். வெறும் ஆக்ஷன் மூவி இல்லை, இது ஆக்ஷன் த்ரில்லர். ஸோ கடைசியில் தான் அந்த பிளாட் வில் பி ஓப்பன். அதுக்கு ஏன் எப்படி இருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் படம் முடிஞ்சோன்னா எனக்கு ஃபஸ்ட்டு எடிட் பார்த்தது. இப்போ நாங்கள் சென்சாரில் முடிச்சிட்டோம். நான் ப்ரிவியூ ஷோ போடுறதுக்கு இருந்தேன். பட் சென்சார் ஃபைனல் கட்டு இப்படி லேட் ஆகிட்டு இருக்கனால ரிலீசிங் ஆன் 2nd. அதனால இது ஃபஸ்ட்டு மீட் பண்ணிக்கலாம், அப்புறம் வில் கோ ஃபார் தேர் அப்படின்ட்டு ட்ராப் பண்ணிவிட்டு நாங்கள் மட்டும் தனியாக ஃபஸ்ட்டு பேசிக்கலாம், அதுக்கப்புறம் தென் வில் டூ another one அப்படின்னு யோசிச்சு வச்சுருக்கோம். பார்க்கலாம் எப்படி நடக்குதுன்னு. பிகாஸ் we are very close to release. 2nd அன்னைக்கு ரிலீஸ் பண்ணுறதுனால we don't know, we have more time. அதனால ஸோ இதுதான் அந்த மூவியோடது. ட்ரைலர் எல்லாத்துக்கும் பிடிச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அது மாதிரி நான் கண்டினியூஸாக ஆக்ஷன் தான் பண்ணுவேன். இப்போ இருக்கிற இவங்க கூடலாம் பண்ணணும்னு, அதாவது வெல் நோன் ஆர்ட் ஏலிஸ்டர்ஸ் இருப்பாங்கல்ல, ஹீரோஸ், அவங்க கூட பண்ணணும்னு. ஃபஸ்ட்டு சொல்லணும்னா, எனக்கு இந்த படத்தில் நிறையா பார்த்துருக்கீங்க, கிக்லாம் இருக்குன்னு. அது நான் இப்போ சொல்கிறேன். நான் ஃபஸ்ட்டு the one that going away from மூவி இண்டஸ்ட்ரி, அவர் தான் கூட பண்ணணும். பட் அவர் திரும்பி வந்தாருன்னா அவர் கூட பண்ணுவேன். அவர் இல்லை, அப்போ வந்தவொன்னு பண்ணுறேன். ஏங்க, நேற்று முன்னாடி மலேசியாவில் நடந்துச்சு இல்லை, யார் அவர் தான் விடுங்க. சினிமா லேர்ன் பண்ணிகிட்டே இருக்குங்க. நான் நினச்சேன், போன 2 படத்தில் நான் நிறைய லேர்ன் பண்ணியிருக்கேன். ரிலீஸ், பப்ளிசிட்டி, போஸ்ட் ப்ரொடக்ஷனாக லேர்ன் பண்ணியிருக்கேன். ஆனால் இந்த படத்தில் புதுசாக டிசைனாக ப்ராப்ளம்ஸ் வருது. இதுலேயும் நான் லேர்ன் பண்ணியிருக்கேன் நிறையா. இதில் லேர்ன் பண்ணிவிட்டு அடுத்ததில் நான் ஆக்சுவலாக என்ன பண்ணணும்னு லேர்ன் பண்ணல, என்ன பண்ணக்கூடாது, எப்படிலாம் இது பண்ணணும்னு கற்றுக்கிட்டேன் இந்த மூவியில். நிறைய இஷ்யூஸ் தான். அது சினிமாவில் ஆனால் நான் சினிமாவை விட மாட்டேன். எஸ்பெஷலி ஐ லவ் இந்தியன் சினிமா. அவர் அதில் ஓகே, ஏன்னா அவர் திரும்பி வராருல ரீஎன்ட்ரியில். ஹி டிட் நாட் திங்க் லைக் ஒரு உமன் ப்ரொடியூஸ் கிட்ட ஒர்க் பண்ணுறேன் அப்படிலாம் அவர் திங்க் பண்ணல. இஸ் வெரி ஜென்யூன் அண்ட் ஜென்டில் பர்சன், வெரி நைஸ். ஏன்னா அவருக்கு என்கிட்ட சொல்கிறாரு, இந்த மூவி எனக்கு லைஃப் கொடுக்க போகுது அப்படின்னு ஃபுல் எஃபோர்ட் போட்டு நடிச்சிருக்காரு. அது தெரியுது உங்களுக்கு. he did a very good job. இப்போ கொஞ்சம் பேசும்போது தமிழ் படத்துல கதையே இல்லைன்னு சொன்னீங்க. எந்த படத்துல கதையில படம் எந்த படம் பார்த்தீங்க? இப்படிலாம் கேட்க உங்களுக்கே தெரியும். இப்போ வர எல்லா பெரிய படமும் கதை இல்லாதனால தானே ஒரு 10 நாளே தேட்டரில் காலியாக இருக்கு. அதுதான் உண்மைங்க. எல்லா பெரிய ஆக்டர்ஸும் நான் பேர் சொல்ல இதான் இல்லை, உங்களுக்கே தெரியும். பெரிய இருக்கிற எல்லா 4-5 பெரிய ஆளுங்க இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாத்துலேயுமே அவங்க தியேட்டர்ஸ் எல்லாம் அவங்க படம் ரிலீஸ் அப்பெல்லாம் கதை இல்லைன்னா போக மாட்டேங்கிறாங்களே ஆடியன்ஸு. ஃபர்ஸ்ட் நாள் செகண்ட் நாள் முடிஞ்சிருது. அவங்க ரெஜெண்ட் they gonna give me like almost 250 something, 250. அது சின்ன என்ன மாதிரி சின்ன படத்துக்கு அதுவே பெருசுங்க. அது நான்லாம்
100 எனக்கு பெருசு கொடுக்கறது. அவங்க இவ்வளோ கொடுக்குறாங்கன்னா பிகாஸ் நாங்கள் செகண்ட் அன்னைக்கு ரிலீஸ் பண்ணுறதுனால 9th வந்து அவர் விஜய் அவரோடது வருது, 10th வந்து சிவகார்த்திகேயனோடது வருது இல்லை. ஸோ அவங்க 2 பேர்த்துக்கும் என்னோட எய்ம் என்னன்னா அந்த இது நடக்கும் கண்டிப்பா. என்னோட மூவி நல்லா இதாகி நெக்ஸ்ட் வீக்கும் கண்டினியூ ஆகும். அவங்க தேட்டர்ஸுக்கு நான் கம்ப்ளீட் பண்ணுவேன். அதுல இருக்கேன் நான் கண்டிப்பா. ஏன்னா இது அந்த ஸ்டோரி அந்த மாதிரி. ஆமா, அடிச்சு சொல்றேன், சீரியஸா சொல்றேன். எழுதுங்க, இதை ஃபர்ஸ்ட் எழுதுங்க. நீங்க உண்மையா சொல்றேன், நடக்கும் பாருங்க. ஒரு நாள் நீங்க எல்லாரும் இருப்பீங்க. ஒரு 2 இயர்ஸ்க்குள்ள இது நடக்குதா இல்லையான்னு பாருங்க. என்னோட ப்ரொடக்ஷன்ல நான் இது 2 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்கேன். 2 வருஷத்துக்கு முன்னாடி இல்ல, ஒரு தினசரி அப்போ லாஸ்ட் இயருக்கு முன்னாடி ஒரு தடவை இதுல கூட சொல்லியிருந்தேன். இது கண்டிப்பா நடக்கும். என்னோட ப்ரொடக்ஷன்ல அவர் நடிப்பார். இது வந்து சில இதில் சொல்லுவாங்கல்ல, எப்படி நடக்கும் ஏது நடக்கும். நடக்கும், அது எப்படி நடக்கும் தெரியாது, நடக்கும். ஃபுல்லா 24 ஹவர்ஸ் எனக்கு பத்த மாட்டேங்குதுங்க. நான் ஒரு ஆர்டிஸ்ட், ப்ரொடியூசர், பப்ளிசிட்டி பாக்குறேன், அங்க ரிலீஸுக்கு பார்த்துட்டு இருக்கேன், தேட்டர்ஸ்க்கு பேசிட்டு இருக்கேன், அவங்க ரெஜெண்ட் கிட்ட மாத்தி மாத்தி பேசிட்டு எத்தனை நேரம் பார்த்துட்டு இருக்கேன். டெக்னிக்கலா வேற ஒவ்வொரு இடத்துலையும் பேசிட்டு, அது ரொம்ப கஷ்டம். நான் என்னோடதான் பார்ப்பேன், அடுத்தவங்களுக்கு நல்லா பார்ப்பேன். நான் வந்து எனக்கு வந்து சினிமா வரணும்னு ஆசை வந்து காரணம், நான் ஒரு பாட்டு பண்ணணும், ராஜா சாரோட மியூசிக்ல ஒரு பாட்டு பண்ணணும் ஒரு ஆசை. பிகாஸ் நான் வந்து பேசிக்கலி ஐம் சிங்கர். நான் ஃபர்ஸ்ட் படத்துலயே சொல்லியிருக்கேன். இங்கிலீஷ்ல பாடுவேன், ஸ்பானிஷ்ல பாடுவேன், அப்புறம் இதுல மற்ற லாங்குவேஜ்ல பாடுவேன். திடீர்னு ஒரு தடவை இந்த கோவிட் டைம்ல வந்து தமிழ் பாட்டு பாட ஆரம்பிச்சேன், எஸ்பெஷலி ராஜா சார் சாங். அதுல ஐ ஃபெல் இன் லவ் வித் தட் சாங்ஸ். அவரோட சாங்கே பாடிட்டு இருப்பேன். அப்படி நினைச்சிட்டு எப்படா இவரை மீட் பண்ணலாம் அந்த விஷயம் வந்து மனசுக்குள்ள இருந்து சரி ஃபர்ஸ்ட் இந்தியாவுக்கு போகலாம், இந்தியாவுக்கு போயிட்டு ஒரு ஏதாச்சும் பாட்டு பாடலாம் அப்படின்னு. பாட்டு வந்து இட்ஸ் ஹார்ட், பிகாஸ் நம்ம ப்ரொஃபஷனல் சிங்கரா இல்லைன்னா இந்த கண்ட்ரில கிடைக்காது. ஸோ ஐ ட்ரைடு, ஓகே நம்ம படம் எடுக்கலாம், ஒரு படம் எடுத்து அந்த இதில் பாடலாம். அதாவது சினிமானே என்னன்னு தெரியாது. மை ஃபேமிலி இஸ் ஆல் ப்ரொஃபஷனல்ஸ், இல்லை டாக்டர்ஸ், இன்ஜினியர்ஸ், அது மாதிரி சிஏன்னு சொல்லுவாங்க இல்லைங்க, அது மாதிரி அந்த மாதிரி நிறைய சினிமாவே தெரியாதுங்க யாருக்குமே. ஸோ நான் வந்து சினிமாவில் வந்து ஒரு பாட்டு பாடலாம், சரி ஒரு படம் எடுத்தேன்னா அதில் வந்து ஒரு மியூசிக் டைரக்டர் வச்சு ஒரு பாட்டு பாடலான்னு அதில் பாடிட்டேன். ஃபர்ஸ்ட் மூவியில் பாடிட்டேன். அதுக்கப்புறம் அந்த ஃபர்ஸ்ட் மூவியில் எனக்கு ஒன்றுமே தெரியாம அது மாதிரி யாரும் பண்ணிடக்கூடாது. ஏன்னா என்கிட்ட வந்து நான் யூஎஸ்ஏ பார்ன், அங்கே நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், இன்னும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அந்த இது ப்ளஸ் எங்கள் ஃபேமிலியில என்னோட பேரண்ட்ஸ்ட்டு நான் காசு வாங்க மாட்டேன், அவங்க கொடுப்பாங்க, பட் ஐ ஓன்ட் கேர் இட். ஏன்னா நானே ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அப்புறம் நான் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் நிறையா இதுலாம் பண்ணுவேன். அதாவது இந்த இதெல்லாம் சொல்லுவாங்க, கேபிட்டல் வெஞ்சூரிஸ்ன்னு சொல்லுவாங்க. அது வந்து நிறைய பண்ணி இந்த கம்பெனிகளை இன்வெஸ்ட் பண்ணி அவங்க வந்து சேல் பண்றது, அதெல்லாம் சின்ன வயசுலேருந்தே பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஐ மீன் when I was like 15 years oldலேருந்தே உடனே. இப்போ உங்களுக்கு எத்தனை வயசுன்னு கேட்டுறாதீங்க. ஸோ ஆன்லைனில் போனீங்க தெரியும் உங்களுக்கு. ஸோ இப்போ என்னன்னா அதனால வந்து அப்போ தெரியாம நான் அந்த மாதிரி இருக்கிறதுனால எனக்கு ஓரளவு ஃபைனான்ஷியல் பேக்ரவுண்ட் இருக்கு. ஆனால் சினிமானே என்னன்னு தெரியாம யாரும் மற்றவங்களாம் ஃபைனான்ஸ் அந்த அளவுக்கு பேக்ரவுண்ட் இல்லாதவங்களாம் வந்தாங்கன்னா they cannot survive. நான் ஃபர்ஸ்ட் படத்துல வந்து என்னை ஏமாத்திட்டாங்களே, நான் சர்வைவ் பண்ணணும் திருப்பி இந்த இடத்துல. அதாவது என்னோட சொல்லுவாங்க தெரியுமா, எங்க தொலைச்சோமோ அங்கதான் எடுக்கணும்ட்டு. அதனால நான் வந்து இந்தியால இந்த சாயில்ல தான் நான் என்னோட காசை தொலைச்சேன், என்னை ஏமாத்திட்டாங்க. ஸோ அப்ப நான் என்ன பண்ணணும், நான் இங்கதான் நான் அந்த இடத்துல நின்று ஜெயிச்சு காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐ வாஸ் ஒர்க். அதனால இப்பவும் ஓடிட்டு இருக்கேன். செகண்ட் மூவி எடுத்தேன். நான் யாரோட மியூசிக் மேல ஆசைப்பட்டேனோ அவரே வந்து ஒத்துக்கிட்டு நான் சின்ன படம், சின்ன இதுதான் பட்ஜெட், அவர் ஒத்துக்கிட்டு பண்றேன்னு சொன்னாரு, பண்ணி கொடுத்தாரு. அதனால ஒரு பெரிய ரீச் கிடைச்சு. உங்க எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறேன், தினசரி அவர்னால பெரிய ரீச் கிடைச்சது. அவர் மூலியமா எனக்கு ரஜினி சார் ஃப்ரெண்ட்ஷிப்பும் கிடைச்சது. ஸோ ரொம்ப லக்கின்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் படத்துல கஷ்டப்பட்டேன், 2வது படத்துலயும் கஷ்டப்பட்டேன். ஆனா வந்து அது வேற மாதிரி கஷ்டம். ஸோ நான் வந்து தெரியாம என்னை யாருன்னே தெரியாம இருந்தவங்க எல்லாத்துக்கும் என்ன தெரிஞ்சிச்சு. அப்போ வந்து எல்லாரும் உங்களுக்கு தெரியும், நிறைய பேர் ட்ரோல் பண்ணாங்க, ஏன்னா நான் வந்து ஃபாரினர் மாதிரி இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மூவிக்காக ஐ டைட் மை ஹேர் பிளாக் கலர், இந்தியன் கேர்ள் மாதிரி இருக்கிறதுக்காக. ஸோ என்ன சொல்லுவேன்னா, சினிமாவில் வந்து வரணும்னா அஸ் அ ப்ரொடியூசராகவோ அந்த மாதிரி இருந்தால் சும்மா அதை வித்துட்டு இதை வித்துட்டு அதை காசை போட்டேன்னா திருப்பியும் அது எடுக்கவே முடியாது. ஏன்னா சினிமா தெரியலைன்னா ரொம்ப கஷ்டம். இப்போ நான் 3வது படத்துலையும் நான் லேர்ன் பண்ணிட்டு இருக்கேன், இந்த படத்துலையும் லேர்ன் பண்ணிட்டேன். ப்ரொடக்ஷன் சைடில் எது பண்ணணும் எது பண்ணக்கூடாது அது இந்த மாதிரி நிறைய லேர்ன் பண்ணியிருக்கேன். இட்ஸ் நாட் ஈஸி. ஏன்னா சினிமாவில் வந்து 24 கிராஃப்ட்ஸ் இருக்கு, உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், எல்லாம் தெரியும். வெறும்
கேமராமேனு இவங்க அவங்க அது என்னென்னமோ குட்டி குட்டியாலாம் இருக்கு. ஸோ அத்தனை பேத்தையும் மேனேஜ் பண்ணணும், இது பண்ணணும், எல்லாத்துலேயுமே தான். அதாவது எஸ்பெஷலி நான் வந்து ஃபாரினராக இருக்க யூஎஸ்என்னால இவர்கிட்ட நிறைய காசு இருக்கும், இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாக கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்ககிட்ட கேட்குற காட்டில் எனக்கு கொஞ்சம் அதிகமாக. நான் சொன்னேன், நான் கடைஞ்ச எடுத்த லோக்கலு அதெல்லாம் எங்கிட்ட எதிர்பார்க்க முடியாது, நீ இங்கே இருக்கவங்ககிட்ட வாங்கிக்கலாம், ஆனால் எங்கிட்ட இருந்து வாங்க முடியாதுன்னு ஃபர்ஸ்ட்லாம் பேச முடியாது. இப்பெல்லாம் மேடம் இங்கே இருக்கவங்களே கொடுத்துருவாங்க, உங்களுக்கு நீங்கள் என்ன இப்படி பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு ஓடி போகிறாங்க. ஆனால் நான் எல்லாத்துக்குமே எங்கள் கம்பெனியில் வந்து யார் யார் ஒர்க் பண்ணால் அவங்களுக்கு ஃபுல்லாக செட்டில்மெண்ட்டு. மற்றவங்க கூட சொல்லுவாங்க, என்னங்க நீங்கள் ஃபுல்லாக அன்னன்னைக்கே கொடுத்துட்றீங்க பேட்டாலாம் அப்படின்னு. நாங்கள் ஃபுல்லாக செட்டில்மெண்ட் பண்ணி யாருக்குமே எதுவே வைக்க மாட்டோம். அந்த மாதிரி தேர்ட் மூவியும் அதான் பண்ணிட்டு இருக்கேன். அதனால தான் என்னால் பண்ண முடியுது. ஏன்னா எல்லாரும் வந்து காசு வாங்கிட்டு அவங்க பாருங்க ஒர்க்கை வாங்கிட்டு காசு கொடுக்கலன்னு சொல்லிட்டு நம்மளை இது பண்ணாலே அது சரி வராதுல்ல. அதனால இந்த படத்துல தெரிஞ்சிடும் என்னன்னு. அந்த ட்ரோல் பண்ண இவங்கள போய் ட்ரோல் பண்ணோம். அதனால தான் ஆக்சுவலா அந்த மாதிரி ட்ரோல் பண்ணதுக்கு நான் யாருன்னு காமிக்கணும்னு சொல்லிட்டு போன February 15th தினசரி மூவி ரிலீஸ் பண்ணேன். அதே ஒரு வாரத்துல இந்த படத்துக்கு பூஜை போட்டாச்சு. டிசம்பர்ல ரிலீஸ் பண்றேன். இந்த செகண்ட் அன்னைக்கு ரிலீஸ் பண்ணாலும் ஏன்னா அந்த அடுத்த வருஷத்துக்கு போகணும்னு சொல்லிட்டு செகண்ட் அன்னைக்கு ரிலீஸ் பண்றோம். ஸோ நான் ஐ ப்ரூவ்ட். இப்போ இந்த மூவி ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் இது பயங்கர ஹிட்டா இருப்ப உங்களுக்கு தெரியும், நிஜமாவே இங்க ப்ரூவ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு. தேங்க்யூ போகணும்.